அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. நெட்சன் டிவி சேனல் அனைத்து நேயர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு பதிவுமே நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸுங்க. கமெண்ட் பாக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜனவரியில் அழகாக நீங்கள் புத்தாண்டெல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. அடுத்தது பொங்கல் வழிபாடெல்லாம் சூப்பராக செஞ்சுருப்பீங்க. இப்போ பிப்ரவரி மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. வாழ்க வளமுடன். பிப்ரவரி மாதம் 1-2-2025 எப்படி இருக்குது அப்படிங்கிற பலாபலனை இந்த ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்ப்போம். 19ஆம் தேதி தை மாதம் பிறக்குதுங்க. மிக சிறப்பாக அற்புதமாக பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை 20ஆம் தேதி 2-2, அதாவது சனிக்கிழமை பிறக்கக்கூடிய பிரதோஷ அன்னிக்கே பிறக்குது இந்த பிப்ரவரி மாதம். இது ஒரு சிறப்பு. இந்த 2-2 வசந்த பஞ்சமிங்கிறது வருதுங்க. இது எப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு விடியல், அதே போல் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறத குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய அமைப்பை இந்த வசந்த பஞ்சமியை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா எந்த நன்னாள் அப்படிங்கிற பண்டிகையை நம்ம முறைப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அது நமக்கு விசேஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ வசந்த பஞ்சமியில் வீட்டில் இருக்கிற பெண்கள் அனைவருமே ரொம்ப அந்த லக்ஷ்மி பூஜை எப்படி செய்வோமோ கலசம் வச்சு செய்யலாம், அல்லது லக்ஷ்மி மகாலட்சுமியோடைய படம் வச்சு, தாயாருடைய படம் வச்சு நீங்கள் பூஜை அறையில் செய்யலாம். இது முறைப்படி வீட்டில் செய்யும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும். இதெல்லாம் எப்படி அர்ச்சனை பண்ணுறது, அஷ்டோத்திரம் சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டு சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது 4-2 தை 22ஆம் தேதி என்னென்னா ரத சப்தமின்னு வருதுங்க. இது எப்படி அப்படின்னா, ரத சப்தமி அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்பான வழிபாடுங்க. இதில் இந்த பித்திருகளுக்கெல்லாம் தர்மதானம் கொடுக்கறது, அதே போல் பித்திரு சாபத்தை நீக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் நல்ல ஒரு உச்சத்துக்கு இருக்குதா, சூரியனுடைய தோஷத்தை நீக்கிறதுக்கு இந்த வழிபாடு ரத சப்தமி சிறப்பானதுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களை வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு. இது அற்புதமான விஷயம். இதை காலையில் எப்படி ஸ்நானம் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சந்தேகத்தை ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. அடுத்தது 11-2 இது எப்படின்னா, தை மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு முருகன் வழிபாடு அப்படின்னாவே தை பூசம். அப்படி ஒரு விசேஷங்க. எல்லா கோயிலுமே, சின்ன கோயில் பெரிய கோயில் எல்லா இடத்துலையும் ஸ்தலத்தில் முருகன் ஸ்தலம் எல்லாமே, குமரன் இருக்கும் இடமெல்லாம், குன்று இருக்கிற இடம்லாம் குமரமாங்க. அப்போ குமரம் இருக்கக்கூடிய முருகன்கிற கோயில் அத்தனை இடத்துக்கும் அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம் அப்படின்னு அற்புதமாக நடக்கக்கூடிய விசேஷ நன்னாள் இந்த மாதத்தில், தை மாதத்தில் ஒரு கடைசியில் வரக்கூடிய ஒரு விசேஷம் எதுனா அந்த பூசம்ங்க. இந்த பூச நன்னாளில் எப்படின்னா, தொழில் விருத்தி, ஆயுள் விருத்தி, நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாமே பூர்த்தி செய்கிறதுக்கு முருகன் ரெடியாக இருக்கக்கூடிய அந்த பூசங்கிறது எப்படின்னா கடகத்தில் விழுதுங்க, முழு நட்சத்திரமாக. ஸோ இந்த வழிபாடு நமக்கு சிறப்பாக இருக்கும். இன்னும் எனக்கு கோயிலுக்கு போகிறத விட அதிகமானது என்ன, இந்த சித்தர் வழிபாடு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் வடலூர் வள்ளலார் அவர் அவதரித்த ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்பாள் கோயில் எடுக்கும்போது ஓம் சக்தி கோயிலே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் வடலூர் வள்ளலார் கோட்டம் அங்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அவருடைய எப்படின்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னாரு. அப்பேற்பட்ட அவருடைய வழிபாடு நமக்கு மன அமைதியையும், என்ன தேடுதல் இருக்குதோ அந்த பிரார்த்தனையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு மட்டுமே உண்டுங்க. ஏன்னா தீப சொடி ஒளிச்சுடராய் அப்படிம்பாரு. உருவ வழிபாட்டை விட இந்த தீபத்துடைய வழிபாடு, மெடிடேஷன், தியானம் நமக்கு அற்புதமான விஷயத்தையெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சாந்த சொர்பமாக சொன்னவர் வள்ளலாருங்க. அவருடைய அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, இந்த வாசகமே நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத்தனை விஷயங்கள் தை மாதத்தோட, தமிழ் மாதம் அப்படிங்கிற சிறப்பான மாதத்தோட இந்த பிப்ரவரி என்னென்ன விசேஷ நட்நாட்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதெல்லாம் கோச்சார கிரகங்கள் கட்டத்தில் எப்படி இருக்குது, 12 கட்ட பாவகத்தில் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம பலாபலன் சொல்கிறோம். இது பொது பலனே தான், ஒரு 40% தான். மற்றபடி நம்மளுடைய தசா புத்தி, நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வச்சு தான் முழு பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும், அதாவது ஆங்கில இந்த பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் வழிபாடு எடுக்கலாம், எந்த மாதிரி நமக்கு பரிகாரம், எந்த மாதிரி நமக்கு பலாபலன் அப்படிங்கிறத துல்லியமாக
இனி வரும் வீடியோவில் பார்ப்போம். அதே போல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய முழு ஜாதக பலனை பார்த்துக்கணும், என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன நிவர்த்தி பண்ணலாம், எந்த கோயிலுக்கு போகலாம், எப்படியெல்லாம் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் அழகாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம். இப்போ இந்த மாதம் பிப்ரவரி மாதத்துடைய பலாபலனை சொல்லலாம். எதையுமே ஒரு உத்தியோகம் சார்ந்த சிந்தனை, தொழில் சார்ந்த சிந்தனை, அமோகமான வெற்றியை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை நோக்கத்திலேயே இருந்துட்டு இருப்பீங்க. அது இந்த மாதம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய செலவு. நான் கல்யாணத்துக்கு போனேங்க, 4 கல்யாண பத்திரிக்கை வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, சுபகாரியங்கள்லாம் நடந்து இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இருந்தாலும் ஏன்னா ஜென்மத்திலேயே கேதுங்க, பல கன்ஃபியூஸு, இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமா, ஏன் இப்படி விரயங்கள் ஆகுது அப்படிங்கிற கன்ஃபியூஸும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பிப்ரவரி மாதம் நம்ம பார்க்குறோம். ஸோ எத்தனை எண்ணங்கள் அலைகள் எல்லாமே இருந்தாலும் புதன் உச்சம் ஆட்சி பெற்று சிறப்பான புதனுடைய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா மிதுனமும் கன்னி தாங்க. அப்போ எதையுமே புத்திசாலித்தனமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய குணம் இயற்கையிலேயே உங்களுக்கு உண்டுங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் கன்னிராசி பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்கிறத எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ அன்பா பண்பா எடுத்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். காலதேவனுக்கு 6ஆம் பாவம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எப்படின்னா இந்த வேலை, யூனிஃபார்ம் போட்டிருக்கு, போலீஸ் வேலையோ மிலிட்ரி வேலையோ ஒரு அதிகாரமான ஜாபு, இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இயற்கையில் உங்கள் ஃபேமிலியில் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு அம்பாள் வழிபாடு இருக்கும். அம்பாள் தான் குலதெய்வமாக இருக்காங்க. அதே போல் கன்னிமார் அப்படிங்கிற ஒரு தெய்வ வழிபாடு உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நம்ம ராசி கட்டத்தை வச்சே சொன்னாலும் நட்சத்திரம் அப்படிங்கும்போது உத்திரம், அஸ்தம், சித்திரை, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உத்திர நட்சத்திரக்காரங்கள் தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ கொஞ்சம் இந்த தை மாதம் ரொம்ப டல்லுங்க, அல்லது போன வருஷத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் வியாபாரம் சரியில்லை அப்படிங்கிறது. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. குரு வக்கரம் பெற்று காலதேவனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது பொது பலன் பேசும்போது சொன்னேன், ஆண்டு பலன்லேயே. ஏன்னா இந்த 6 மாதம் வக்கரத்தில் இருக்கக்கூடிய குரு யாருங்க? தனத்துக்காரகன், செல்வத்தை கொடுக்கக்கூடியவன், பணத்தை கொடுக்கக்கூடியவர், குழந்தை பாக்கியத்தை கொடுக்க, எல்லாமே தடை இருக்கும், தாமதம் இருக்கும். அப்போ நம்ம இந்தியாவிலேயே வந்து பணவரவு செலவுகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் தடை தாமதமாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம். அப்போ நம்ம கிரகங்கள் எப்படின்னு அந்த கோச்சார கிரகம் முழுசாக பிரபஞ்சத்துக்கே பேசுதுன்னா பாருங்கள், அப்படியெல்லாம் நம்ம காலக்கணிதம் எடுக்கிறோம். ஸோ 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விமோச்சனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ பிப்ரவரி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வக்கரத்தில் இருந்தாலும் சில காரியங்கள் தடையை கொடுத்துட்டு குரு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் உயர்வை கொடுக்கும். அஷ்ட நட்சத்திரக்காரங்கள்லாம் அம்மாவுக்கு உடம்பு தொந்தரவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா இருப்பாங்க. ஒரு நிறைய மருத்துவ செலவை கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அன்பாவுடைய பாசம் பந்தம் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத மகிழ்ச்சியாக இருப்பாங்க அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம். அப்படிங்கிறது ஏதாவது பண வரவு, ஏதாவது எதிர்பார்ப்பு, கடன் பிரச்சனையோ அல்லது கடனை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இவங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதை குறிப்பிட்டு சொல்கிறதுங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த புதனாதிக்கம் அதிகமாக இருந்து 2ஆம் இடம் சுக்கிரன் இருக்கனால அந்த சுக்கிர பகவான் உங்களோட ராசியில் என்னதுங்க நீச்சம். எப்பயுமே மனைவினால் ஒரு பிரச்சனை, மனைவிக்கு ஒரு நோயை கொடுக்கறது, மனைவிங்கிற திருமணம் பந்தத்தை கொடுக்கறதுக்கு வந்து தேடுதல் அதிகமாக இருக்கும். கன்னிராசிக்கு மட்டும் அவ்வளோ சட்டுன்னு திருமணம் நடக்காது அப்படிம்பே. ஏன்னா அது பசங்களுக்கு ரொம்ப பொருந்துங்க. இதெல்லாம் நம்ம அனுபவமாக சொல்கிறது. ஸோ இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கேதுவுடைய தாக்கம் குறையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 4ஆம் இடத்துல இருக்கிற புதன் அப்படிங்கும்போது நல்ல விஷயம். மாமனுக்கு திருமணம் ஆகலை அல்லது அத்தைக்கு வந்து உயர்வு கொடுக்கக்கூடியது, கணவன் மனைவி அவங்க வீட்டில் பிரச்சனை இருந்தால் நல்ல ஒரு சுமூகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். 4ஆம் இடத்துல புதன் எப்படின்னா லவ் வராதவங்களுக்கு லவ் வரக்கூடிய காலகட்டங்கள், ஒரு அஃபெக்ஷனாக இருக்கக்கூடிய விஷயம், திருமணம் ஆகாதவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய விஷயமெல்லாம் இந்த பிப்ரவரி நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சுக்கிரன் சனி சேர்க்கையாக இருக்கனால மனைவிக்கு கால் தொந்தரவு, வயிறு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏதாவது வீண் அலைச்சல்களை கொடுக்கும். தேவையில்லாமல் போயிட்டு வந்தீங்க 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மனைவிக்கு கலத்திர பாவத்துக்கு கொஞ்சம் வீண் அலைச்சலையும் விரயத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நிறைய நீங்கள் இந்த நகையெல்லாம்
வாங்குறதுக்கு இந்த மாதம் செலவு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம கிரக கோச்சாரத்தை வச்சே சொல்லலாம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அல்லது வெளியூர் வெளிநாடு பிரிஞ்சு போயிருக்கலாம், அம்மா வீட்டுக்கே கூட போயிருக்கலாம். அவங்களாம் இந்த மாதம் தை மாதம் வந்து நம்ம சேருவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சரி, பொங்கலுக்கு கூப்பிட்டா கொஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்போம்ங்கிற விஷயங்கள் நடந்து சுமூகமாக ஒரு சந்தோஷமாக குடும்பத்தில் குதூகலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பிப்ரவரி மாதம் நல்லா இருக்குது கன்னிக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் 65% நல்லா இருக்குது, சிறப்பான மாதமாக இருக்குது. அதிக முதலீடு போட்டு இன்னும் செய்ய வேண்டாம், ஒரு 2-3 மாதம் தாமதமாக இருந்து நீங்கள் செய்யுங்க. அடுத்த விஷயம், தொழிலில் முன்னேற்றம், இம்ப்ரூவ்மெண்ட்டு, இதெல்லாம் இந்த மாதம் படிப்படியாக உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. அதே போல் விவசாயத்துறையில் இருக்கவங்க கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும், நல்ல வந்து வருமானம் கொடுக்கக்கூடிய, அன்றாடமாக செய்யக்கூடிய அந்த காய்கறி மார்க்கெட்டில் இருக்கவங்க, காய்கறி விளைச்சல் இருக்கவங்க நல்ல ஒரு லாபத்தை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா சினிமா துறை, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய விஷயம், பதவி உயர்வு சார்ந்து எதிர்பார்ப்புகளாக இந்த மாதம் கொஞ்சம் தடை தாமதம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இவ்வளவு இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு வழிபாட்டு முறைகள் அப்படின்னு கேட்கும் பொழுது, கோயில் வழிபாடு அப்படின்னா முருகனுடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப விசேஷங்க. அதில் உத்திரமேரூர் பாலசுப்ரமணியன் கோயில் இருக்குங்க, மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் போய் வழிபாடு எடுங்க, அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதே போல் வில்வ மரம், விருஷத்தில் வில்வ மரம் விசேஷமான ஒரு மரம், அதாவது ஈசனுடைய அருள் பெற்றது, ஆசீர்வாதம் வணங்குறதுனா அங்கே தான் இருக்குது. அதை போயிட்டு நீங்கள் 11 தடவை வளம் வந்து ஒரு நீரில் ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் சிறிது சந்தனம் போட்டுக்குங்க, ஒரு வில்ல சந்தனம் கரைச்சி அந்த வில்வ மரத்தை சுற்றி ஊற்றிட்டு வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. சிறப்பான மாதமாக உங்களுக்கு என்ன காரியங்கள் தடையாக இருக்கோ அந்த தடையெல்லாம் நீக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை பிப்ரவரி மாதம் சொல்லியிருக்கோம். எல்லாரும் பயன்பாட்டுக்கு வச்சுக்குங்க. குலதெய்வ வழிபாடை மறக்காமல் வழிபாடு எடுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.